அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வேலை நாடுகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை நம்ம தொடர்ந்து சந்தித்து கலந்துரையாடி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்முடைய கலந்துரையாடுவதற்காக கெமிக்கல் இன்ஜினியர் மரியாதைக்குரிய மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்கள் வருகை புரிந்துள்ளார். நம்ம இப்போ அந்த துறையில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு தேவையான பணித்திறன்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மிஸ்டர் கார்த்திகேயன், வணக்கம். ஸோ உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்களேன். உங்களை பற்றி நீங்கள் எங்கே படிச்சிங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாட் யூ டூ, அதை பற்றி உங்களை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்களேன். தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு த கல்வி டிவி. ஸோ என்னோட பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிமல் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜில் நான் முடித்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஹோல்டர்னா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். தென் எம்டெக் வந்து எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடெக் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஐஐடி மெட்ராஸில் பண்ணிகிட்ருக்கு. இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 years இருக்குது, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் 3 years இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் தான். ஸோ ஆல் த்ரூஅவுட் திஸ் 8 years, இந்த 8 வருடங்களுமே நீங்கள் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நாட் மோர் தென் 10+ years. மோர் தென் 10+ years. ஸோ யூ ஆர் கரண்ட்லி டூயிங் யுவர் பிஹெச்டி. டீச்சிங் அண்ட் ரிசர்ச். அதில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் சம்திங் தட் எல்லா ஃபீல்டுலையுமே இருக்குது நமக்கு. இப்போ ஆயில் அண்ட் கேஸு, மெடிசன்ஸு, ஃபர்டிலைசர்ஸு, ரிசர்ச், இப்படி எல்லா இதுலேயுமே இருக்குது. இப்போது ஒரு கெமிக்கல் இன்ஜினியர்ஸோட பல்வேறு வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு என்னென்ன டைரக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடெக் முடிச்சவங்க. பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங். பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ ஹை ப்ரொஃபைல் ஜாப் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் அண்ட் ஹை ப்ரொஃபைல், ஹை பெய்ட் ஜாப். ஹை பெய்ட் ஜாப் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்பெஷலி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இஸ் ஆயில் அண்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆயில் அண்ட் கேஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாலிமர்ஸ் கம்பெனி, நிறைய எம்என்சிஸ் இருக்கு. இப்போ நம்ம ஆயில் அண்ட் கேஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி முதல்ல நம்ம ஆயில் அண்ட் கேஸ் பத்தி பார்ப்போம். ஷூர். ஸோ இந்தியாவில் இருக்க ஆயில் அண்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் IOCL, தட் இஸ் மகாரத்னா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள நிறைய மகாரத்னா நிறுவனங்கள்ல அது ஒன்று. மகாரத்னா நிறுவனம் அது ஒன்று. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் ஜாபும் கூட. ஸோ IOCL இல்லாமல் IOCL இந்த சென்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், தென் BPCL பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அண்ட் HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து கெயில் இருக்கு, தென் ஆயில் இந்தியா லிமிடெட் இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், கேஸ் அத்தாரிட்டி அதுவும் இருக்கு. கெயில். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் வித் மினிமம் ஆஃப் 60% மார்க்ஸ் இன் த சென்ஸ், ப்ளஸ் ஸ்ட்ராங் பேசிக் நாலேஜ் தட் இஸ் ரெக்வயர்ட். ஸ்ட்ராங் பேசிக் நாலேஜ் இன்டர்வியூ செக் பண்ணுவாங்க. ஷூர். இன்டர்வியூ வந்து இப்போ மோஸ்ட்லி இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லை மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. ரிட்டன் டெஸ்ட் கம்பல்சரி. ரிட்டன் டெஸ்ட் followed by GD. ஸோ GD வந்து பார்த்தீங்கன்னா that depends, it's purely depends upon the strength. அதாவது இப்போ கரெக்டாக உங்களுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா வந்து இப்போ ரிட்டன் டெஸ்ட் நிறைய பேர் அப்பியர் ஆகிருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ 100க்கு 90 மார்க்ஸ் மேலே எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் GD போயிடுவாங்க. ஓகே, GD எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் டாபிக்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அவங்க எப்படி இங்கிலீஷில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஓரல் கம்யூனிகேஷன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன், இதெல்லாம் பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க தான் வந்து இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கோர் பேசிக் அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பேசிக்காக வந்து அதில் ஒரு பேசிக் டேர்ம்ஸ் தெரியுதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி இன்டர்வியூ எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான். இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங்ல இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் நிறைய மெயின் சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இருக்கு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், கெமிக்கல் ரியாக்ஷன் இன்ஜினியரிங், எக்யூப்மெண்ட் டிசைன், தென் ப்ராசஸ் எக்கனாமிக்ஸ். தென் எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் பொறுத்து, டிபார்ட்மெண்ட்ஸ், காலேஜஸ் பொறுத்து மாறும். இப்போ மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லையும் ஆஃபர் பண்ணுற எலெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஆப்டிமைசேஷன் இருக்குது, யூட்டிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுலேருந்து மோஸ்ட்லி அதில் வந்து கேட்பாங்க. அதோட பேசிக் தெளிவாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க படிச்சிருக்கணும். கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன், ஒரு லா கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டிலேருந்து ஆரம்பிப்பாங்க.
முக்கியமாக அதில் என்ன பார்ப்பாங்கன்னா அதை கான்செப்டுவலாக அப்ளை பண்ண தெரியுதா, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனோட பண்ண தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. கான்செப்ட் கிளாரிட்டி, அதே சமயத்தில் அதை ப்ராக்டிக்கலாக அவங்க அப்ளை பண்ண தெரியக்கூடிய அந்த நாலேஜ் இருக்கா, கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியுதா, அது கண்டிப்பாக பார்ப்பாங்க இன்டர்வியூவில். ஸோ முதல்ல ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபாலோட் பை அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் செக் பண்ணுவாங்க, அண்ட் ஒரு ஜிடி இருக்கும், ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அண்ட் ஃபாலோட் பை தட் ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதில் வந்து அவங்களோட சப்ஜெக்ட் நாலேஜை, ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா, ஸ்ட்ராங் கமாண்டோ ஒரு சப்ஜெக்ட் இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் நம்ம இப்போ எடுத்த உடனே சொல்லியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னாலும் ப்ளஸ் ஹை பெய்டுன்னு பார்த்தீங்கன்னாலும் வந்து நம்மளோட ஆயில் அண்ட் கேஸ், இப்போ இந்த நிறுவனங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த வாட் அபவுட் திஸ் கேட் எக்ஸாம்? கேட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னாலும் இல்லைனா வந்து ப்ரீவியஸாக வந்து ஐஓசிஎல் மாதிரி மஹாராத்ரா கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணாங்க, கேட் எக்ஸாம் வச்சு ரெக்ரூட் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க தானாகவே அவங்க ஓனாகவே ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கேட் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐஐடிஸில் என்ஐடிஸில் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் வித் ஸ்காலர்ஷிப்போட ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இப்போ வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு கேட் ஸ்கோர் எடுத்துக்கிறது இல்லைங்களா? ப்ரீவியஸாக அது இருந்துச்சு, பட் இப்போ வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து அதுல இருந்து ஸ்டில் சம் கம்பெனிஸ் ஆர் டேக்கிங் தட். டேக்கிங் ஸ்டில் சம் கம்பெனிஸ் இப்போ மோஸ்ட்லி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா பிடெக் எம்டெக் முடிச்சுட்டு தான் பிஹெச்டி வரணும். மேபி நீங்கள் படிக்கிற காலத்தில் எப்படி இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து எல்லாமே யூஜிசியில் நார்ம்ஸ் மாற்றி பிடெக் முடிச்சுட்டு டேரெக்டாகவே வந்து நம்ம பிஹெச்டி போகலாம். இப்போ அந்த பிடெக் முடிச்சு பிஹெச்டி போகணும் அப்படின்னா கேட் கம்பல்சரி, டேரக்ட் பிஹெச்டி போகணும்னா கேட் கம்பல்சரி. ஓகே, வித்அவுட் அதாவது எம்டெக்கை சர்பாஸ் பண்ணிட்டு நம்ம பிஹெச்டி டைரக்டா போலாம், நம்ம கேட் ஸ்கோர் வச்சு பண்ணிக்கலாம். கண்டிப்பா கேட் ஸ்கோர் ப்ளஸ் நல்ல கேட் ரேங்க் இருந்தா நம்ம ஈஸியா பண்ணிடலாம். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அந்த கேட் ஸ்கோர் டைரக்ட் பிஹெச்டி கேட்குறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ரிசர்ச் என்வரான்மெண்ட்டுக்கு போகிறான். இப்போ எடுத்தோடனே அவனை ரிசர்ச் பண்ண சொல்ல மாட்டாங்க. அவன் எந்த ஐஐடிஸ் போனாலும் இல்லை ஃபாரின் யூனிவர்சிட்டி போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு கோர்சஸ் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கோர்சஸ் முடிக்கணும். அந்த அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த் ப்ரொபேஷனாக தான் இருக்கும் அவனுக்கு. ஸோ தட் இஸ் ப்ரொவிஷனல் அட்மிஷன். இப்போ இண்டஸ்ட்ரி போனால் ப்ரொபேஷன் பீரியடோ சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ப்ரொவிஷனல் அட்மிஷன். அந்த ப்ரொவிஷனல் அட்மிஷன் பீரியடில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அந்த கோர்சஸ் முடிச்சுட்டு காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அந்த கோர்சஸ் பண்ணுனாலே, இப்போ ஐஐடி லெவலில் கோர்சஸ் பண்ணுனாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அகெயின் தே எக்ஸ்பெக்ட் த ஸ்ட்ராங் பேசிக் நாலேஜ். இப்போ இந்த ஸ்ட்ராங் பேசிக் நாலேஜ் எங்கேருந்து இருக்கும் அப்படின்னா வந்து இந்த கேட் எக்ஸாம் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அகெயின் கேட் எக்ஸாம் எதை பற்றி இருக்கும், எக்ஸாமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவாக எழுதியிருப்போம், பேராகிராஃபாக எழுதியிருப்போம். கேட் எக்ஸாம் அப்படி கிடையாது. மேக்ஸிமம் 2 மார்க்ஸ். அந்த 2 மார்க்ஸை கான்செப்சுவல் ஓரியன்டாக தான் இருக்கும். இந்த மகப் பண்ணி அப்படியே வாமிட் பண்ணுறது கேட் எக்ஸாமில் ஒத்து வராது. யூ ஹேவ் டு ஹேவ் கான்செப்ட் கிளாரிட்டி. பக்கா கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தால் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே 2 மார்க் கொஸ்டின் போது இட் ஹஸ் டு பி கிறிஸ்பாக இருக்க வேண்டியதாக இருக்கு. எல்லாமே 2 மார்க்காக இருக்காது மேடம். 1 மார்க் மினிமம், 1 மார்க் அண்ட் 2 மார்க். அந்த 1 மார்க் அண்ட் 2 மார்க்னாலே அது டு த பாயிண்டா தான் எழுதி ஆகணும். வளவளன்னு எழுத முடியாது. நாட் ரிட்டன் MCQs. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு. சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் MCQ ABCD ஆப்ஷனில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். லைக் வந்து ஒரு டேட்டா கொடுத்து, ஒரு டேட்டா செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்து கேல்குலேஷன்ஸ் போட்டு அந்த ஆன்சரை மட்டும் தான் டைப் பண்ணணும். இப்போ காலேஜ் டேஸ்ல எப்படி இருக்கும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் போட்டால் கூட என்ன பண்ணுவாங்க, மார்க்ஸ் கொடுப்பாங்க. பட் இதில் அப்படி கிடையாது. If the end answer is wrong, final answer is wrong, then the marks goes to be 0. So இதோட அப்ஜெக்டிவ் என்ன, within a 3 hours of timeல ஸ்டூடெண்ட் கான்செப்சுவலாகவும் கிளியரா இருக்கணும், அது வந்து அக்யூரஸியாகவும் இருக்கணும், கொஞ்சம் கூட தப்பு பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 0.86 ஆன்சர் அப்படின்னா அவன் 0.88 டைப் பண்ணா கூட தப்பு தான். பிகாஸ் இதுல ஹியூமன் ஒர்க்குன்றது கிடையாது, பக்கா கம்ப்யூட்டர் ஒர்க். சிஸ்டம் வெரி அக்யூரேட். சிஸ்டம்ல ஆல்ரெடி எல்லாமே ஃபீட் பண்ணிடுவாங்க. அந்த ஆன்சர் இல்லையா, கட் 0. சிஸ்டம் லெவல் விட்டு 0. ஓகே ஃபைன். ஸோ கேட் எக்ஸாம் மூலமாக வந்து கேட்டுக்கு நல்ல ஸ்கோர் இருக்கும்போது நம்ம பிடெக் முடிச்சுட்டு எம்டெக் பண்ணாமையே வந்து பிஹெச்டி பண்ணலான்ற ஒரு தான். எம்டெக் பண்ணாமல் டேரெக்டாக பிஹெச்டி பண்ணலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் மேடம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு இப்போ பிடெக் வந்து மேபி அவங்களோட சுச்சுவேஷனால வந்து ஒரு நார்மல் காலேஜில் படிச்சிருப்பாங்க. எம்டெக் வந்து இப்போ அவங்க மேபி பிடெக்ல நல்லா படித்து நல்லா கேட் ரேங்க் எடுத்து அவங்க எம்டெக் ஐஐடிஸ் மாதிரி போயிட்டு ஐஐடிஸில் கண்டிப்பாக எம்டெக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் வரும். ஓகே, எம்டெக் முடிச்சு அப்படியே பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே, எனிவே if you want to enter into IITs or NIT,
கேட் இஸ் ஸோ மேண்டேட்டரி. நம்பர் 1 இஸ் ஆயில் அண்ட் கேஸ் சொல்லியிருக்கீங்க. அதில் என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு? நிறைய இருக்கு மேம். ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ ஒரு ஃபியூ ஜாப்ஸ் நேம் பண்ணுங்களேன். ஆயில் அண்ட் கேஸ்ன்றதை விட நீ கெமிக்கல் ரிஃபைனரிஸ், ஆயில் அண்ட் கேஸ், ஆயில் அண்ட் கேஸ், தென் ஃபெர்டிலைசர், தென் பாலிமர்ஸ், தென் மல்டி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், தென் ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய நம்ம எடுத்துகிட்டே போகலாம். நீங்கள் இதில் எந்த இண்டஸ்ட்ரி போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரொபேஷன், அந்த ஒரு கிராஜுவேட் ட்ரைனி அந்த மாதிரி இதாக எடுத்துப்பாங்களே. கிராஜுவேட் ட்ரைனி ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் செக்டார்ஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் ஹாவ் சம் ப்ரொபேஷன் பீரியட். ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ஒரு ப்ரொபேஷன் பீரியட் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்டர்வியூவில் வந்து நல்லா படிப்பான் பையன், ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பாங்க, இன்டர்வியூ நல்லா பேசிடுவாங்க. ப்ரொபேஷன் பீரியட்ல ஓகே. கவர்மெண்ட்ல வந்து இப்போ நம்ம அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த போஸ்ட்லாம் எடுக்கிறாங்க, ஏஇ எடுக்கிறாங்கன்னா அது டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுத்துடுறாங்க. ஸோ அது வந்து நேச்சுரலி தே வில் கிளியர் தி ப்ரொபேஷன் பீரியட்லாம் கிளியர் பண்ணி வந்துடுவாங்க. இப்போ ப்ரைவேட்டில் மேஜராக நம்ம இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதில் வந்து இப்போ கிராஜுவேட் ட்ரைனியாக அந்த ப்ரொபேஷன் பீரியட் யூஸ்வலாக ஹவு மெனி மந்த்ஸ் இட் லாஸ்? டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி மேடம். ஓகே. ஏன்னா இப்போ நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல்ல ஒரு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும், பிபிசிஎல்ல ஒன்று இருக்கும். அது மினிமம் பீரியட் மேக்ஸிமம் 1.5 years. மேக்ஸிமம் 1.5 years. 1.5 years. இந்த ப்ரொபேஷன் பீரியடோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பையன் இன்டர்வியூவில் வரப்போ சொல்லுவான் ஸ்டூடெண்ட் வந்து நான் அப்படி பண்ணுவேன், நான் அப்படி இருப்பேன். பட் அந்த பீரியட் தான் உங்களுக்கு மேட்ரு. அந்த பீரியடோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா ஸ்டூடெண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறாங்க. அந்த ப்ரொபேஷன் பீரியடை பார்த்து தான் உங்களுக்கு ஃபர்தர் வந்து அந்த ஜாப்க்கு சூட்டபிலிட்டி இருக்காங்களான்றதை செக் பண்ணிட்டு தான் தேர் அவங்க பர்மனன்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அது ரிஜெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு ப்ரொபேஷன் பீரியடுக்கு அப்புறம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்காது. ரொம்ப ரேரா தான் ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன் ரொம்ப ரேரா தான் இருக்கும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நல்லா வந்து அந்த ப்ரொபேஷன் பீரியட்ல நிறைய கத்துக்கிட்டாங்க அப்படின்னா டைரக்டா நல்லா ஆஃப்டர் ப்ரொபேஷன் பீரியட் தேர் வில் பி சம் மினி இன்டர்வியூ, ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன டெசிக்னேஷன் கொடுக்கலாம் அப்படின்றது. அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இல்லை ப்ராசஸ் இன்ஜினியரா, இல்லை அந்த ஸ்டூடெண்ட் வந்து ட்ரைனிங் பீரியடில் சரியாக அப்சர்வ் பண்ணல, சரியாக எதுவும் கற்றுக்கலன்னா வந்து ட்ரைனிங் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2 பேரும் ஒரே லெட்ஸ் சே வி போத் ஆர் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்றோம். இப்போ நீங்கள் நல்லா ப்ரொபேஷன் பீரியடில் நிறையா கற்றுக்கிட்டீங்க, இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் நான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா இப்போ நம்ம 2 பேரும் டேட் ஆஃப் ஜாயினிங் ஒன்று தான். அப்போ ப்ரொபேஷனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் உட்காந்துருவீங்க. இப்போ நான் என்னோட ட்ரைனிங் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸாக என்ன ஆவேன், நான் உங்களுக்கு ஜூனியராக வந்துடுவேன். ஸோ இதுதான் இப்போ இதில் எனக்கு தான் வந்து என்னன்னா ட்ரைனிங் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு, தென் வந்து உங்களுக்கு ஜூனியர் ஆகிட்டேன். இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறப்போ உங்களுக்கு பேமெண்ட் ஜாஸ்தியாக வந்துடும். எனக்கு அந்த ட்ரைனிங் பீரியட் பேமெண்ட் தான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸாக இருக்கட்டும், ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். ப்ரொடக்ஷனில் தான் வந்து போடுவாங்க. ப்ரொடக்ஷனில் போடுறப்ப என்ன ஆகும்னா வந்து ஃபீல்டை நம்ம பார்த்து அதில் போய் இறங்கி ஒர்க் பண்ணுறோம். இனிஷியலாக எடுத்தோன்னே ப்ரொடக்ஷன் தான் இனிஷியலாக. இப்போ இன்னைக்கு நிறைய பேர் டேரக்டாக டிசைன் போகிறாங்க ப்ரைவேட்டில், பட் அது வந்து சஜஸ்டபுள் இல்லை. டிசைன் குவாலிட்டி அதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜில் தான் வரணும். குவாலிட்டி வந்து மோஸ்ட்லி ப்ரைவேட்டில் இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பண்ணுறவங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இஸ் மோர் அனஃப். கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வேணும்னு அவசியம் இல்லை. கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க. தென் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல நல்லா ப்ரொடக்ஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் டிசைன் போயிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் மேனேஜர் லெவல் அந்த மாதிரி ஃபர்தரா மூவ் ஆயிடுவாங்க, ஜிஎம் லெவல் இந்த மாதிரி மூவ் ஆயிடுவாங்க. ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் இப்போ மோஸ்ட்லி என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, பிரைவேட்ல நிறைய பேர் டிசைன் போறாங்க. பட் ப்ரொடக்ஷன் இப்போ இது உங்களுக்கு கரெக்டா எல்லாருக்கும் நல்லா புரியணும்னா, டிசைனா என்னெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க? எக்யூப்மெண்ட் டிசைனிங். இப்போ இது நிறைய பேர் கெமிக்கல் இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ சிவில் இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னா, சிவில்ல வந்து அந்த பையன் அந்த ஹி ஆர் ஷி 10 out of 10 எடுத்துருக்கட்டுமே இன்னைக்கு சிஜிபிஏ, பட் அவங்கள ஃபர்ஸ்ட் ஃபீல்டில் தான் விடுவாங்க. அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் அந்த பிளானிங்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கரெக்டாக போட தெரியும். ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் பிளானிங் கரெக்டாக பண்ண வருமா ஒருத்தர்? கண்டிப்பாக வராது. இப்போ அதுதான் வந்து ப்ரொடக்ஷனில் தான் இருக்கணும். ப்ரொடக்ஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் தான் டிசைன் போகணும். ஸோ டிசைன் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் டிசைன். கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் நிறைய எக்யூப்மெண்ட், மேஜர் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் செப்பரேஷன் எக்யூப்மெண்ட். நீங்கள் எல்லா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி போனீங்க, இப்போ நம்ம சிபிசிஎல் இருக்குது சென்னையில் போனீங்கன்னா வந்து நிறைய யூ கேன் சி என் நம்பர் ஆஃப் டிஸ்டிலேஷன் காலம்ஸ். ஓகே, டிஸ்டிலேஷன் டிசைன், அப்சார்ப்ஷன், கூலிங் டவர்ஸ், ட்ரையர்ஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்சார்ப்ஷன் காலம் லெட்ஸ் சே. ஸோ எல்லாத்துக்குமான அந்த டிசைனிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஹவ் இட் ஒர்க்ஸ் அந்த அப்படின்றத அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து டிசைனில் வந்து அவங்கள நல்லா பண்ண முடியும். ஸோ அதனால ஆர்டர் வந்து முதல்ல ப்ரொடக்ஷன் இருந்துட்டு அப்புறம் டிசைனுக்கு வர்றது தான் பெஸ்ட் காம்பினேஷன். தட் இஸ் தி கரெக்ட் சீக்வென்ஸ். ஸோ இப்போ இந்த இது நம்ம
கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்லாம் என்ன மாதிரி ரோல் இருக்கும் உங்களுக்கு? கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இதுலலாம் என்ன ரோல்ஸ் இருக்கும் கெமிக்கல்? சேம் அதே தான். இப்போ ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். இப்போ ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேமஸ் சொல்லலாம். தமிழ்நாட்டில் வந்து நம்ம MFL இருக்கு, கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா FACT, த ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். சேம் இப்போ ஃபெர்டிலைசருக்கு சம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அமோனியம் பாஸ்பேட் சல்ஃபேட் சொல்லலாம். பட் எல்லா ஃபெர்டிலைசருக்கும் மேஜர் ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா, சல்ஃபியூரிக் ஆசிட். இது ரெண்டும் நல்லா ஒரு ஸ்டூடெண்ட் கற்றுக்கிட்டா அப்படின்னா அவனுக்கு இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் இல்லை, ஃபாரின்லையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி போனாலுமே சல்ஃபர், ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து ஒரு பை ப்ராடக்டாக ரிமூவ் ஆகும், அது அமோனியாவும் வரும். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்லாம் இருக்கும். சேம் நீங்கள் எந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸோ, ஃபெர்டிலைசரோ, பாலிமரோ போனாலும் இதான் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், தென் டிசைன், தென் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்கனைசேஷன் டெசிக்னேஷன் அவங்க ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. தென் ஹையர் ஆர்டர். ஸோ இந்த பாலிமர் இந்த இதுக்கெல்லாம் வந்து அதர் தேன் உங்களோட பிடெக் கெமிக்கல் இன்ஜினியர் எல்லாமே இந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் மாதிரிலாம் பண்ணணுங்களா? இந்த NPTEL உங்களோட ரெசியூமில் பார்த்தேன், NPTEL அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பண்ணணுங்களா? ஆர் ஒரு பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் இட்செல்ஃப் இஸ் எனஃபா? கண்டிப்பாக NPTEL கோர்சஸ் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து வாட் இஸ் NPTEL அது மாதிரி சொல்லுங்க கொஞ்சம். NPTEL வந்து இப்போ இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஓகே, ஸோ தட் இஸ் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் டெக்னாலஜிக்கல் என்ஹான்ஸ்டு லேர்னிங், தட் இஸ் அப்ரிவேஷன் ஆஃப் NPTEL. அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா வந்து இப்போ நம்ம அகைன் ஹூ இஸ் கண்டக்டிங் திஸ் NPTEL கோர்சஸ்? IITs, ஆல் IITs, இந்தியாவில் உள்ள எல்லா IITஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. வேரியஸ் ப்ரொஃபஸர்ஸ், அதில் எல்லா டிபார்ட்மெண்ட். யூஸ்வலாக இப்போ IITயில் ஒரு என்ட்ரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீட் கிடையாது. இந்த கோர்சஸ் எல்லாம் IIT வந்து எப்படி ஓப்பன் மோட்லேயே எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க? ஓப்பன் மோட், ஃப்ரீ ஆன்லைன் எஜுகேஷன். ஃப்ரீ ஆன்லைன் எஜுகேஷன் கண்டக்டட் பை IITs. So any chemical engineering graduate, any engineering graduate can attend this course. Any engineering graduate, chemical engineer இருக்கணும்னு அவசியம் இல்லை. For example, let's say you are a polymer engineer, you want to explore something about the chemical engineering. Chemical engineer not only those studied in IIT, any outside, any வேற எந்த காலேஜ்ல படிச்சிருந்தாலுமே when they want to learn something new, they can take up this course. Yes, NPTEL. அதோட NPTEL ஓட அப்ஜெக்டிவே அதான். அதாவது எஜுகேஷன் வந்து ஈக்குவல் டு ஆல். NPTEL IIT NPTEL ஓட ஃபர்ஸ்ட் NPTEL ஸ்டார்ட் பண்ணது IIT மெட்ராஸ். அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனியர் இன் ஸ்டார்டிங் மெட்ராஸ் IIT. என்னவா இந்த NPTEL கோர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் IIT மெட்ராஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க மேடம். ஸோ அவங்களோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ டு ஆல். இப்போ இந்த NPTEL ஓட இன்னொரு அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் வந்துருச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸில் நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்பர் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்காது. அதனால ஸோ அந்த மாதிரி பேரியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NPTEL கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுது மேடம். ஓகே, தென் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ். ஷார்ட் டேர்ம் இந்த NPTEL கோர்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், குறுகிய கால பயிற்சிகள். ஷார்ட் டேர்ம், ஓகே, ஷார்ட் டேர்ம். பட் அந்த கோர் கோர்சஸ் நான் சொன்ன இனிஷியலாக சொன்ன மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், கோர் கோர்சஸ், எலக்டிவ் கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல நிறைய சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் வைஸ் அவங்க கவர் பண்றாங்க, தருவாங்க. கோர்சஸ் வந்து அப்படி கவர் பண்றாங்க, எல்லாமே கவர் பண்ணுவாங்க. அது வந்து இட் கவர்ஸ், அது டோட்டலா அந்த கேட் சிலபஸ் எல்லாமே அது கவர் ஆயிரும். இப்போ ஒரு பர்டிகுலர் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபேக்கல்ட்டி சரியில்லை அப்படின்ற பட்சத்துல NPTEL கோர்ஸ் பை என்ரோல் பண்ணிட்டு பயன்படுத்திக்கலாம். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? அவங்க எக்ஸாம் எழுதணுமா? கண்டிப்பா எக்ஸாம் கம்பல்சரி. இப்போ நீங்க இப்போ ஏன் நான் திரும்ப NPTEL அப்படின்றனா, NPTEL இல்லாம வேற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு, கோர்சரா இருக்கு, யூடெமி இருக்கு. ஸோ NPTEL இஃப் யூ என்ரோல் எனி கோர்சஸ், எந்த கோர்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லாம எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே நிறைய எல்லா ஹியூமனிட்டிஸ்ல இருந்து எல்லாமே கவர் பண்ணி எல்லாமே இருக்கு. அதான் எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 மந்த்ல இருந்து 6 months வரைக்கும் இருக்கு போல இருக்கு. யா, மினிமம் 4 weeks, மேக்ஸிமம் 12 weeks. ஸோ அதுலேயும் நிறைய CECலாம் இருக்குது, அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இதில் வந்து NPTEL என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குவாலிட்டி, NPTEL ஏன் குவாலிட்டி சொல்கிறோம் அப்படின்னா 25 marks இன்டர்னல் அசைன்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணும் எவ்ரி வீக். ஸோ 4 week, 8 week, 12 week இருக்கு. 4 week கோர்ஸில் அசைன்மெண்ட் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பெஸ்ட் 3 weeks, 8 weekல பெஸ்ட் ஆஃப் 6 அசைன்மெண்ட் மார்க்ஸ், 12 weekல பெஸ்ட் ஆஃப் 8 அசைன்மெண்ட் மார்க்ஸ். இப்போ இப்படி வரலாம். இப்போ அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணி எழுதலாம், இல்லை அவன் பார்த்து கூட எழுதலாம், இல்லை ChatGPTல போட்டு எழுதலாம். பட் அவன் என்னதான் அப்படி பண்ணாலுமே 75 marks வெயிட்டேஜ் இருக்குல்ல, அது வந்து அவன் ப்ராக்டர் எக்ஸாம் சென்டரில் போய் தான் எழுதணும். அது ஃபுல்லாக MCQ அகைன். ஸோ இதை நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு அகைன், அதான் ப்ராக்டர் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு. கண்டிப்பாக வந்து அது ரொம்ப இட்ஸ் லைக் கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி ஸ்ட்ரிக்டாக நடக்கும். மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஹால் டிக்கெட், பென், வாட்டர் பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக நடக்கும். இப்போ நீங்கள் இதில் அசைன்மெண்ட்டை நீங்களா இண்டிவிஜுவலாக பண்ணீங்க, ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். இல்லை அசைன்மெண்ட் நான் காப்பி அடித்தேன்,
ChatGPT போட்டேன் அப்படின்னா ஆப்வியஸா எக்ஸாம்ல ப்ராஜெக்ட் பண்ணாலுமே அதை பண்ணி கொடுக்குறதுக்கு வெளியில ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க, எதனாலும் அசைன்மெண்ட் எழுதி கொடுக்குறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணனா சப்ஜெக்ட் நாலேஜ் நம்ம லூஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பா. ஸோ அப்போ அந்த எக்ஸாமில் வந்து நம்மளால ஃபைனலாக வெற்றி அடைய முடியாமல் போயிடும். கண்டிப்பா. இங்க இதுல அசைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காலேஜ்ல இந்த மாதிரி இட்ஸ் நாட் அ ஹேண்ட் ரிட்டன். அகைன் அசைன்மெண்ட்டும் MCQ தான், அப்ஜெக்டிவ்ஸ் தான். அது அசைன்மெண்ட்டும் MCQ தான். MCQ இஸ் அ பெஸ்ட் வே ஆஃப் டெஸ்டிங் த நாலேஜ் மேடம். நீங்க இப்போ ஒரு பேராகிராஃப் இப்போ எக்ஸ்பிளைன் அபவுட் த டிஸ்டிலேஷன் ஆர் எக்ஸ்பிளைன் அபவுட் த பெட்ரோலியம் ரெஃபைனரின்னு கேட்டா நீங்க ChatGPT போட்டா யூ வில் கெட் n number of content. பேராகிராஃப் வரும். பாயிண்ட் இருக்குன்னா நம்ம ஒரு 8 பாயிண்ட் மட்டும் எழுதிட்டு கூட விட்டுறலாம். ஆனா அந்த 2 பாயிண்ட் நமக்கு அப்ஜெக்டிவ்ல கேட்கும்போது நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அதனால அப்ஜெக்டிவ் டைப் அஃப்கோர்ஸ் இட் டெஸ்ட் தி ஒரு கிளியர் அண்ட் ப்ரிசைஸ் நாலேஜ் இருக்கா, கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வே சப்ஜெக்டிவ் டைப் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ இந்த NPTEL நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ் லேர்னிங் திஸ் இஸ் கண்டக்டட் பை IITs இல்லைங்களா. அண்ட் ஸோ இதில் வந்து 4 வாரங்கள்லேருந்து 12 வாரம் வரைக்கும் கோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதை வந்து ஆன்லைனில் அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அதை முடிச்ச பின்னாடி அவங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எடுத்துக்கணும், கம்பல்சரி எடுக்கணும். அதாவது எல்லாமே இப்போ இந்த லெட்ஸ் இந்த டேர்ம் எடுப்போமே, லைக் இது செமஸ்டர் மாதிரி தான். எல்லா இயரும் பார்த்தீங்கன்னா ஜான் டு ஏப்ரல் அண்ட் ஜூலை டு நவம்பர். இப்போ ஜான் டு ஏப்ரல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 வீக் கோர்ஸ் 4 வீக் கோர்ஸுக்குலாம் வந்து இந்த மார்ச் 28th எக்ஸாம் 29th எக்ஸாம். 12 வீக் கோர்சஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏப்ரல் 25th 26th எக்ஸாம். அவங்க எல்லாமே இன் பர்சனாக போய் அட்டன் பண்ணணும். இன் பர்சனாக அட்டன் பண்ணால் மட்டும்தான். அதுலேயும் அகெயின் கிரைட்டீரியா இருக்குது. அசைன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு மினிமம் 10 மார்க்ஸ் எடுக்கணும். ஃபைனல் எக்ஸாம் ப்ராக்டர் எக்ஸாமில் 75க்கு 30 எடுக்கணும். ஃபைனலாக 40 மார்க்ஸ் எடுத்தால் தான் பாஸ். இதில் ரெண்டில் ஏதோ ஒரு கிரைட்டீரியா மிஸ் ஆனால் கூட certificate can appear again. They can appear again, but again they are wasting the time, right? They are wasting their time, they are wasting their money. Appear again அந்த ஆப்ஷன் இருக்கா? Appear again, but next year தான் பண்ண முடியும். இது செமஸ்டர் மாதிரி தான். இப்போ இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த காலேஜஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் மாதிரி இருக்காது. இந்த ஜனவரியில் ஃபெயில் ஆகிட்டா நம்ம டிசம்பரில் எழுதிக்கிறோம். நாட் லைக் தட். ஜான் 26ல ஒரு எக்ஸாமில் வந்து ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா they have a chance to reappear by Jan 27 only. But okay. இப்போ பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லாமல் வேற என்ன டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் இருக்குது? ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் வேறு என்ன இருக்குது? இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கிறதுல டிப்ளமோ என்னெல்லாம் இருக்குது? டிப்ளமோவில் அகெயின் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் பெட்ரோகெமிக்கல், டிப்ளமோ இன் பெட்ரோலியம் டெக்னாலஜி. பட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ காலேஜஸ் ஆஃபர் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு CIT கோயம்புத்தூர், இங்கே ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி இருக்குது. பட் டிப்ளமோ முடிச்சுட்டு என்னென்னா வந்து ஆப்ரேட்டர் லெவலுக்கு தான் நம்ம போக முடியும். இப்போ டிப்ளமோ இப்போ நான் UG படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் யூ நீட் ஆப்ரேட்டர்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த டிப்ளமோ கோர்சஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக நான் கேட்குறேன். டிப்ளமோவில் ஒன்லி பெட்ரோலியம் இல்லை பெட்ரோலியம் டெக்னாலஜி. பட் இதில் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா எல்லாருமே கெமிக்கல் எடுக்கிறது நல்லது. இப்போ பெட்ரோகெமிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் உள்ள ஒரு சப் பிரான்ச். இப்போ நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதனாலும் போய்க்கலாம். நீங்கள் பெட்ரோலியம் போய்க்கலாம், பெட்ரோகெமிக்கல் போய்க்கலாம், ஆயில் அண்ட் கேஸ் போய்க்கலாம், பாலிமர் போய்க்கலாம், ஃபுட்டு போய்க்கலாம். இப்போ நீங்கள் வெறும் பெட்ரோலியம் இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் உள்ள சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் இன்ஜினியரிங் இருக்குது. இப்போ நீங்கள் வெறும் ஃபுட் டெக்னாலஜி மட்டும் படிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஏரியா வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடுது. ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் போக முடியும். அப்போ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதில் கெட்டிங் ஜாப் இஸ் டூ டிஃபிகல்ட். ஸோ ஜெனரிக்காக அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கிற அந்த டிப்ளமோ படிக்கிறது தான் நல்லது. ஜெனரிக் இது எல்லாமே அதோட பிரான்ச்சஸ் தாங்கிறதா தட் வில் கவர் எவ்ரிதிங். ஸோ somebody wants to take கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோனா கெமிக்கல் இன்ஜினியரிங்ல பண்ணணும் அப்படின்னா டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறது தான் பெஸ்ட். டிப்ளமோவும் சரி, யூஜியும் சரி, பிஜியும் சரி. இப்போ என்னோட டிகிரி தான் பிடெக், எம்டெக், PhD எல்லாமே கெமிக்கல் இன்ஜினியரிங் தான். அப்படின்றப்ப நான் எங்கேயாவது ஒரு ஜாப் போகிறேன், டீச்சிங் அப்ளை பண்ணுறேன். இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசைன் இண்டஸ்ட்ரியில் ஒரு 4 ஆஃபர் இருக்குது. பட் நான் கன்ஃபார்ம் பண்ணல. அவங்க என்ன ஃபஸ்ட்டு பார்ப்பாங்கன்னா எல்லா டிகிரி சேமாக இருக்கா பார்ப்பாங்க. இப்போ நான் கிராஸ் மேஜர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் PhD எனக்கு அட்மிஷன் கிடைக்கிறதும் அட்மிஷன் இந்த சென்ஸ் இன்னைக்கு நிறைய லோக்கலில் கிடச்சிரும், பிரச்சனை இல்லை. பட் IITs மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்லையும் சரி, ஃபாரின் இன்ஸ்டியூஷன்லையும் ஃபஸ்ட்டு அந்த டிகிரி தான் பார்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எம்டெக் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்விரான்மெண்டலோ இல்லை வேறு ஏதோ பெட்ரோலியமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் எப்படி ஆயிடுவேன், எனக்கு பிடெக்கும் ஃபுல்லாக தெரியாது, எம்டெக்கும் ஃபுல்லாக தெரியாது. இந்த ஒரு இதில் நான் மாட்டிப்பேன். இப்போ ஓகே, திஸ் கிராஸ் மேஜர் will not help you to become specialist. நீங்கள் இப்போ அதில் கிராஸ் மேஜர் பண்ணணும் அப்படின்னா இப்போ IITஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் இருக்குது. ரிசர்ச்சில் நீங்கள் அதனாலும் பண்ணிக்கலாம். அது கெமிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் அந்த மாதிரி காம்பினேஷனில். இப்போ IIT கெமிக்கல் வித் ME என்விரான்மெண்டல் அந்த காம்பினேஷன் இருக்குங்களா? பண்ணலாம்.
ஓகே. ரிசர்ச்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு ஏரியால பண்ண முடியாது மேடம். பியூர் கெமிக்கல் வராது. இப்போ பேர் தான் கெமிக்கல் இன்ஜினியரிங். நிறைய பேருக்கு என்ன தெரியும், கெமிக்கல் இன்ஜினியரிங்னா கெமிஸ்ட்ரி. கண்டிப்பா கிடையாது. கெமிக்கல் இன்ஜினியரிங்ல கண்டிப்பா நீங்க ஃபெமிலியர் ஆகணும், டிகிரி வாங்கணும்னா மேக்ஸ் நாலேஜ் கம்பல்சரி. மேக்ஸ் 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 இல்லாம கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒண்ணுமே பண்ண முடியாது. யா, இன்ஜினியரிங்கிற வெரி வேர்ட் இட் செல்ஃப் இட் இஸ் சினானிமஸ் வித் மேக்ஸ். ஸோ மேக்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதுல மேக்ஸோட கான்ட்ரிபியூஷன் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல 80% இருக்கும். ஓகே. நீங்க இப்போ எல்லாரும் பீப்புள் என்ன பட் நாங்கள் ஆமாம், இது வரைக்கும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தது வந்து கெமிஸ்ட்ரி வில் பி ஃபார் 80%. அஃப்கோர்ஸ் மேக்ஸ் வில் பி தேர் இன் ஆல் இன்ஜினியரிங் டிஃபால்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் சொன்ன மேஜராக வந்து 80% மேக்ஸே இருக்குங்கிறது இப்போ போகிற போக்க பார்த்தா 100% மேக்ஸாக தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ பீப்புள் எல்லாமே நான் பேசுகிறவங்களாம் என்ன கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மாதிரி ஈக்குவேஷன்ஸாக எழுதணும், கண்டிப்பாக அது கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் படிக்கிறப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேப்பர் இருந்தது. இப்பயுமே நியூ ரெகுலேஷன் அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா அதோட அப்ளிகேஷன் எங்களுக்கு ரொம்ப கிடையாது, ஃபுல்லாக மேக்ஸ் தான். இப்போ டிசைனிங்லாம் சொன்னேன்ல, டிசைனிங் ஆஃப் எக்யூப்மெண்ட்டோ இருக்கட்டும், இல்லை ஒரு கேல்குலேஷன்ஸாக இருக்கட்டும், பியூர் மேக்ஸ் நாலேஜ் இஸ் ரெக்வயர்ட். So maths knowledge is very mandatory. So அப்போ somebody who is not interested in maths or maths நல்லா வரல அப்படின்றவங்க வந்து either they have to improve their maths skills or they should not opt for chemical engineering. கண்டிப்பா மேத்ஸ் வரலன்றவங்களுக்கு நான் கண்டிப்பா கெமிக்கல் இன்ஜினியரிங் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். பட் மேத்ஸ் இப்போ அதோட பேசிக்ஸ் எனி சப்ஜெக்ட் the fundamentals நமக்கு புரியாதப்ப அந்த சப்ஜெக்ட் நமக்கு பிடிக்காம போயிடுது. So somebody who is not good at maths அப்படின்னா என்ன மீனிங்னா they are not, I mean they have not learned the basics. கரெக்ட். ஸோ கண்டிப்பாக எனக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் பிடிக்கணும்னா either they have to improve their maths skill or they should not opt for chemical engineering. இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் மேக்ஸுக்குமே நான் என்ன சொல்றேன், ரொம்ப பெரிய ஹையர் லெவல் மேக்ஸ் எல்லாம் வேண்டாம். டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட பேசிக் நல்லா தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். அதுலயுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன். டிஃபரன்ஷியேஷன்ல இப்போ நான் என்னோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் இன்ஜினியரிங். இந்த பேரை கேட்டோம்னா என்ன தெரியுது, ரியாக்ஷன். ரியாக்ஷன் என்ன, ஈக்குவேஷன்ஸ் கிடையாது. ஃபுல்லா மேக்ஸ், ஃபுல்லா டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் தான். அப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போறப்பயே இதுல கேட்பேன், எத்தனை பேருக்கு டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் சரியா தெரியாது அதை முதல்ல படிச்சுட்டு வாங்க. நான் அந்த ரொம்பலாம் கஷ்டம் இல்லை மேம். இதுல ஒரு 10 ஃபார்முலா, டிஃபரன்ஷியேஷன்ல ஒரு 10 ஃபார்முலா, இன்டெகிரேஷன்ல ஒரு 10 ஃபார்முலா முடிஞ்சு அதை எழுதி போட்டு அதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சும்மா ஒரு இதுல ஒவ்வொரு ஃபார்முலாலையும் ஒரு 2 to 3 ப்ராப்ளம்ஸ் நடத்திட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ப்ராக்டிஸ்லேயே இருங்க. யாருக்கு வந்து சரியா தெரியலையோ அது பண்ணிட்டீங்க அப்படின்னா பேப்பர் ஈஸி, இல்லைன்னா டஃப். ஓகே. ஸோ மேக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி இருக்கணும், மேக்ஸ் இருக்கணும், அண்ட் டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலாம், பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஆயில் அண்ட் கேஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க, அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். இது எல்லாத்துலேயுமே ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கான டிசைனை கொண்டு போய் விட முடியும். அண்ட் டிசைனுக்கு அடுத்த லெவலில் வந்து அவங்க மேனேஜர் அந்த மாதிரி கட்டத்தில் போக ஆரம்பிப்பான்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஃபுட் இன்ஜினியரிங்கிறது என்ன, அதில் கெமிக்கல் இன்ஜினியர் ரோல் என்ன, ஹவு தீஸ் டூ ஆர் ரிலேட்டட்? ஃபுட் இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக சொல்ல போனால் அதில் மோஸ்ட்லி ஃபுட் இன்ஜினியரிங்க்கு கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் ஓகே, பட் அதில் மெஜாரிட்டி கெமிஸ்ட்ரி பீப்புள் போதும். ஓகே, அதில் அகெயின் ப்ராசஸிங் தான். இப்போ உங்களுக்கு கரெக்டாக சொல்ல போனால் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, லெட்ஸே என்ன சொல்லலாம், சாஸ் இல்லை லேஸ் எடுத்துப்போம். லேஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், லேஸுக்கு ரா மெட்டீரியல் என்ன மேடம், பொட்டேட்டோ. என்ன பண்ணலாம், பொட்டேட்டோ ஜஸ்ட் வந்து அந்த பொட்டேட்டோ ப்ராசஸிங் தான். இப்போ ஒரு பீயிங் கெமிக்கல் இன்ஜினியராக என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த குவாலிட்டி இருக்கா ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரா மெட்டீரியல் குவாலிட்டி, அட் த எண்டு டேஸ்ட்டு, தென் இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரையிங் டெம்பரேச்சர். இப்போ இதில் உள்ள இத்தனை பேராமீட்டர்ஸ். இப்போ ஃப்ரையிங் தான் மேட்ரு. அதில் இப்போ ஃப்ரையிங் வந்து ஆப்ரேட்டிங் அந்த ஆயிலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி. தென் ஆயில் டெம்பரேச்சர் பார்க்கணும், ப்ராப்பராக ஃப்ரை வருதா, அந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் கரெக்டாக ஆட் பண்ணுறாங்களா. இப்போ எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டட். அந்த ஆட்டோமேட்டட் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுக்கா. ஏன்னா இப்போ லேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சால்டட் ஃப்ளேவர் இருக்குது, ஸ்பைசி இருக்குது. இன்கேஸ் சால்டட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் போயிட்டாலும் வாட் வில் ஹேப்பன், கம்ப்ளீட்டாக குவாலிட்டி ரிஜெக்ட் ஆகிடும். பல்க் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியர் ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் தெரியாமல் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தப்பாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆப்டிமைசேஷன் போகிறதுக்கு முன்னாடி they might have to standardize everything. Then only they might have to, optimization போக முடியும். ஃபைன். ஸோ அதில் வந்து நீங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியே போதுங்கிறீங்க. அதுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கே எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி போதும், அந்த அவ்வளோ நாலேஜ் போதும். நமக்கு பீயிங் கெமிக்கல் இன்ஜினியரிங்னா ஃபுல்லாக ஆயில் அண்ட் கேஸ். அந்த மெஷின்ஸ் எல்லாம், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதுல எல்லாம் கெமிக்கல் இன்ஜினியர் ரோல் இருக்காதா? இருக்கு. பட் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் தானே மேடம். அதில் என்ன இருக்கு, மோஸ்ட்லி பீலர் இருக்கும், வாஷர் இருக்கும், ஃப்ரையர் இருக்கும். அது எல்லாமே நார்மலாக டிசைன் பண்ணிடலாமே. அதுக்கு பெரிய கெமிக்கல் இன்ஜினியரிங் நாலேஜ் வேணும்ன்றது இல்லை. ஸோ என்னோட சஜஷன் ஃபர்ஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ், தென் பெட்ரோலியம், தென் அது இல்லாத ஃபெர்டிலைசர்ஸ் அதெல்லாம்
ஃபெர்டிலைசர் சேம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலைசர் சரி பெட்ரோலியம்க்கு அப்புறம் ஃபெர்டிலைசர் சொல்லுவேன். ஏன்னா யூனிட் ஆப்ரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. யூனிட் ஆப்ரேஷன்ல நிறைய நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் தொடர்ந்து இப்போ யூனிட் ஆப்ரேஷன் இது வரைக்கும் நம்ம இப்போ வந்து ஆயில் அண்ட் கேஸு, பெட்ரோலியம், ஐ மீன் ஃபெர்டிலைசர்ஸ் அதை பற்றி பார்த்துருக்கோம், ஃபுட் இன்ஜினியரிங் பற்றி பார்த்துருக்கோம், அண்ட் அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அதோட இனிஷியலாக அவங்க என்ன ரோல் எடுத்தால் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் பார்த்துருக்கோம். நம்ம தொடர்ந்து இதை பற்றி என்ன பேசுவோம். வணக்கம்.